So listen. So unit 4 பாத்தீங்கன்னா we have substation design and layout engineering. So we are going to discuss that layout aspects of outdoor air insulated substation and GIS and statutory clearance equipment layout engineering aspects of our outdoor substation GIS related calculations. So actually on the calculations for so your cable routing layout na the trench னு சொல்லுவாங்க. Okay, trench வந்து நான் காட்டுறது. So we have various around 21 layout we have in designing a substation. 21 layout வரும். என்ன layout நான் சொல்றேன். So அந்த ஒரு layout வந்து பாத்தீங்கன்னா we have so இதுல பாத்தீங்கன்னா we have 21 diagrams வரைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வந்து கிரவுண்ட் ஜெனரல் இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா we have இது வந்து ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க கிரவுண்ட் கனெக்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா we have ஒவ்வொரு எக்யூப்மெண்டோட கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா we have so listen see here. ஆக்சுவலா வந்து கிரவுண்ட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் பண்றது தான் கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் கிரவுண்டிங் நோட் டீடைல். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கிரவுண்ட் பண்றது. ஓகேவா? அதுல வந்து நிறைய ஜாயின்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் லேப் ஜாயிண்ட் பிட்வீன் த பிளாட். அதாவது இந்த எர்த்திங் மேட்ல வரும்ல அந்த பிளாட் வந்து கிரவுண்ட் பண்றதுக்கு we can use this is your cross joint ரெண்டு இப்படி ஒரு பிளாட் இப்படி ஒரு பிளாட் ரெண்டு பிளாட் போதுன்னா அது ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இது வந்து கேபிள் ட்ரென்ச் எக்யூப்மெண்ட் ஃபவுண்டேஷன் பிட் கிராஸ் செக்ஷன். So this are every diagram. The earth matல we have weld பண்றது. earth mat இங்க பாருங்க ஸ்கிரீனை பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா this ஒரு earth matல we have பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா we have weld பண்ணிருப்பாங்க. ஓகே, ஜாயிண்ட்ல வந்து வெல்ட் பண்றது. வெல்டிங் வந்து கிராஸ் ஜாயிண்ட் அப்படி வெல்ட் பண்ணிருப்பாங்க. This is your earthing. So இது வந்து பாத்தீங்கன்னா we have earth ground. So இதுல வந்து this is rod. இந்த ராட்ல இருந்து we can have this. Okay, இது கிரவுண்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் செஷன். இது செஷன் சொல்லுவாங்க. கவனிங் நார்மலா வந்து சப்ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா this is your நார்மல் இப்படிதான் இருக்கும். ஃபென்ஸ் இருக்கும். ஃபென்ஸுக்கு நேரா we have டவர்ல we have ஐசோலேட்டர் இங்க வந்து சிபிசிடி வச்சிருப்பாங்க. இங்க வந்து அகைன் ஐசோலேட்டர். இங்க வந்து கண்டக்டர் கவனி இங்க கண்டக்டர் ஃப்ளோ ஆகும். This is your 33 kV side. This is your 110 kV side. இந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து பெருசா இருக்கும். This is clearance diagram.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளான் சொல்லுவாங்க. And next is the erection key diagram. So erection keyன்றது ஒரு எரெக்ட் பண்றீங்கன்னா அதுல வந்து என்னென்ன இதெல்லாம் வரும், நம்பர் வரும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எரெக்ஷன் கீ டயக்ராம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபிளாட் ஒரு இதுக்கு வந்து ஜாயின் பண்ற பிளேஸ்லாம் வந்து எரெக்ஷன் கீ டயக்ராம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளான் இகேடி பிளான், எரெக்ஷன் கீ டயக்ராமோட பிளான். இது பிளான் வியூல வந்து ஒன்னொன்னு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஓகே, 101ன்றது 100 kV 110 kVக்கு வந்து 101 எடுத்திருக்காங்க. Terminal connector for transformer to receive 3-inch IPS aluminum tube on ST side. So இங்க வந்து இதான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் வியூ ஆஃப் த சப்ஸ்டேஷன். பிளான் வியூ தான். இது 33 kV சைடு, இது வந்து 110 kV சைடு. ஓகே, இந்த பக்கம் எதிர்க்கு வந்து 110 kV சைடு. ஓகேவா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் அண்ட் கனெக்டர் தான் வந்து எரெக்ஷன் கீ டயக்ராம் சொல்லுவாங்க. இந்த கிளாம்ப் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நம்பர் வந்து நம்ம கொடுக்குற நம்பர். ஓகே, இது எத்தனை இருக்கு? டெர்மினல் கனெக்டர் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர் டு ரிசீவ் 3-inch IPC. ஐபிஎஸ்னா இந்தியன் பைப் ஸ்டாண்ட். ஓகே, ஐபிஎஸ்னா இந்தியன் பைப் ஸ்டாண்ட். பைப் வச்சிருப்பாங்க, பைப், அந்த பைப்போட ஸ்டாண்டர்ட் வந்து ஐபிஎஸ் சொல்லுவாங்க. அலுமினியம் டியூப் ஆர் பைப். ஓகே, அந்த டியூப் ஆன் எஸ்டி சைட் டு ரிச் டைப்னா கிளாம் டைப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து 6 நம்பர் இருக்கு. அது எந்த இடத்துல வரும்னா இப்போ 101 பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ 102ன்றது terminal connector for LA. LA is the lighting arrestor to receive the single zebra ACSR conductor. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம், இது எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இது டயக்ராம் பாத்துங்க. இது பிளான், இகேடி பிளான் சொல்லுவாங்க. இகேடி பிளான்ன்றது ஒன்றும் கிடையாது, கனெக்டர்ஸ் அண்ட் கிளாம்பிங் அதெல்லாம் எப்படி வந்து சப்ஸ்டேஷன்ல யூஸ் பண்ணலாம், அதான் இகேடி பிளான். ஸோ இது ஒரு எர்த்மேட்டோட டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சிஆர். ஸோ எர்த்மேட் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ எர்த்மேட் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா we have 600 mm டெப்த்ல we have எர்த்மேட். இதுதான் வந்து ஃபவுண்டேஷன். கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனை சுத்தி ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் எர்த்மேட்ஸ். ஓகேவா? இது வந்து எர்த்மேட் லேஅவுட். அண்ட் வந்து கிளியரன்ஸ் பிளான்ன்றது ஒரு எக்யூப்மெண்ட் எவ்வளவு கிளியரன்ஸ் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இது டவர், இந்த டவருக்கும் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் உள்ள கிளியரன்ஸ். ஓகேவா? இது வந்து எர்த் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. இது டவர் இது டவருக்கும் கண்டக்டர், இந்த கண்டக்டர் இங்கே தான் போகும். அந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வந்து ஈஸி. ஸோ we have to know that symbol தெரிஞ்சுங்க. 110 kV சைட்ல கவனி, symbols are also important. சப்ஸ்டேஷன் லேஅவுட் டிசைன் பண்றீங்கன்னா அது சிம்பிள் இம்பார்ட்டன்ட். ஸோ 110 kV சைட் பாத்தீங்கன்னா இது வந்து SF6 சர்க்யூட் பிரேக்கர். SF6 சர்க்யூட் பிரேக்கர் 110 kV 250 amps 31.5 kiloamps for 1 second. 31.5 kiloamps for 1 second. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து இது வந்து ஐசோலேட்டட் சிம்பிள். 110 kV ஐசோலேட்டட் சிம்பிள் வந்து இதுதான் இருக்கும். இது வித் ஏர் சுவிட்ச்னால இது வந்து இதுதான் ஏர் சுவிட்ச். இது வித்தவுட் ஏர் சுவிட்ச். ரேட்டிங் பாத்தீங்கன்னா 110 kV
1250 amps. So 110 kV 1250 amp 1250 amps அது கரண்ட் ரேட்டிங் அவ்வளோ கரண்ட் ரேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே 31.5 கிலோ ஆம்ஸ் சொல்றது என்னன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங். அது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் என்ன சொல்லியிருந்தேன், அதான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் ஃபார் 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன மீனிங்னா 31.5 கிலோ ஆம்ஸ் கரண்ட் வந்து 1 செகண்ட் ஃப்ளோ ஆனாலும் எக்யூப்மெண்ட் வந்து ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலே ஃப்ளோ ஆச்சுன்னா தான் எக்யூப்மெண்ட் கெட் டேமேஜ். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சொல்லுவாங்க 31.5 ஆம்ஸ் கிலோ ஆம்ஸ்ன்றது. இது வந்து வித் எர்த் சுவிட்ச், திஸ் இஸ் வித்தவுட் எர்த் சுவிட்ச். இதுதான் சிம்பிள் ஆஃப் லைட்னிங் அரெஸ்டர் சிம்பிள் இது. அது நார்மலாக வந்து 110 kV அப்படின்னு சொன்னா அது வந்து 96 kV 10 கிலோ ஆம்ஸ் கிளாஸ் 2 CL2னா கிளாஸ் 2 ஸ்டேஷன் டைப். இது வந்து நார்மலா ரேட்டிங் ஆஃப் த லைட்னிங் அரெஸ்டர் 110 kV யூஸ் பண்றது. ஓகேவா. அப்புறம் வந்து CVD கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் சிம்பிள் ஆஃப் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 110 kV சைட் 110 kV கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். நார்மலி 110 kV னா we have 400 bar 400 or 200 bar 1 amps. இங்க வந்து 3 கோர்னா 3 கோர் இருக்கும். அது காட்டுறேன் நான், அது வேற இதுல வரும், அது காட்டுறேன் நான். 3 கோர் கொடுத்துருப்பாங்க. 3 கோர் இது இங்க 200 bar 111 3 கோர் இருக்குனால இந்த 3 கோர் இது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். திஸ் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் PT வந்து பிரைமரி வந்து நம்மளுக்கு வந்து ஹை கேவி இருக்கும், செகண்டரி வந்து கம்மியான கேவி இருக்கும், வோல்டேஜ்லாம் இருக்கும். இது பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து பாத்தீங்கன்னா இது 2 கோர், ஃபர்ஸ்ட் கோர் திஸ் இஸ் செகண்ட் கோர். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கோர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரியில வந்து பாத்தீங்கன்னா 110 கிலோ ஆம்ஸ் டிவைட் பை √3 வோல்ட் இருக்கும். செகண்டரியில பாத்தீங்கன்னா 2 கோர், இது 2 கோர்னால 110 வோல்ட் தான், 110 வோல்ட் பை √3. இது கிளாஸ் 0.2 50 VA இங்க வந்து பேர்டன், டிரான்ஸ்ஃபார்மரோட பேர்டனை வந்து VA சொல்றாங்க. இதெல்லாம் டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ற நான் டிசைன் நடத்து சொல்றேன். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா. இது சிடியோடது. இது சிவிடி வந்து இங்க வந்து 1:3 3 கோர். இது வந்து பிரைமரி சைட். 110 kVன்றது பிரைமரி சைட், 110 kVன்றது கேவி இல்ல வோல்ட், 110 வோல்ட் 3 செகண்டரி சைட். அப்புறம் வந்து we have 110 bus force insulatorன்றது ஒண்ணும் கிடையாது. அது ஒன்லி withstand the டியூப் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு தான் பஸ் ஃபோர்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து 110 kV சைடு இந்த சிம்பிள் இது. ஓகே. அண்ட் திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் வந்து இந்த சிம்பிள். ஓகே. அண்ட் திஸ் இஸ் யுவர் லைட்னிங் மாஸ்ட். இது லைட்டிங்கோட டவரோட பேஸ். இது டவர் வித்தவுட் பீக். இது பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த டவர் வித்தவுட் பீக் இல்லாத டவர் இப்படி இருக்கும், பீக் இருக்கிற டவர் வந்து இப்படி இருக்கும். So this is for 110 kV side. 33 kV sideல யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா this is lightning arrestor. இந்த சிம்பிள்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் சப்ஸ்டேஷன் லேஅவுட் டிசைன் பண்றீங்கன்னா எந்த கேவில எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து SLDல வந்து எல்லாமே சேமா இருக்கும். பிளான் செக்ஷன் போகிறப்ப இந்த சிம்பிள் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரியே எடுத்துப்பாங்க. ஓகேவா. என்ன சைஸ், என்ன வித், என்ன லென்த், பேஸ் சேம் சைஸே வந்து எடுத்துப்பாங்க. ஓகே. அது ஸோ இங்க லைட்னிங் அரஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா we have taken this. இங்க 33 kV தானே இங்க வந்து வோல்டேஜ் ரேட்டிங், பட் 30 kV 10 கிலோ ஆம்ஸ் கிளாஸ் 3 ஸ்டேஷன் டைப். இதுதான் லைட்னிங் அரஸ்டரோட ரேட்டிங் 33 kV சைட். அப்புறம் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் சிம்பிள். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 2 கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து 500
bar 1, 500 bar 1, 500 on the input primary current, secondary current வந்து 1 amps. இது வந்து 3 core, 3 coreல வந்து இது. அப்புறம் இன்னொரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா 250 bar 1 amps. கவனிடே, இதெல்லாம் நீங்க வெளியே போனா எங்கேயும் கத்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணா கிடைக்காது. ஸோ இங்க 33 250 bar 1 கிலோ ஆம்ஸ் 2 கோர். 2 கோர்னா 2 கோர். அதுக்கு சொல்றேன் என்ன 2 கோர்னா என்னன்ட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் சிம்பிள் வந்து இதுதான் 33 kV சைட்ல சர்க்யூட் பிரேக்கர் சிம்பிள். திஸ் இஸ் 33 kV சிம்பிள். அண்ட் திஸ் ஆர் ஐசோலேட்டர் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டர் டபுள் சர்க்யூட் மேனுவல் ஆபரேட்டட் வித் எர்த் சுவிட்ச். இதுல வந்து எர்த் சுவிட்ச்ன்றது இந்த இருக்குல்ல, இந்த தான் வந்து எர்த் சுவிட்ச். ஓகே, இந்த மூணுமே வந்து அட் எ டைம் சேம் ஒரே ஆபரேஷன் ஆகும். ஐசோலேட்டர் டபுள் பிரேக்னா சென்டர்ல பிரேக் ஆகுதுன்னா டபுள் பிரேக் சொல்லுவாங்க. ஓகே, வித் எர்த் சுவிட்ச். இதோட ஆம்ஸ் பாத்தீங்கன்னா 33 kV 800 amps 25 kA for 3 seconds. kAன்றது என்னங்க? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். அது 110 kVல வந்து 110 kVல பாத்தீங்கன்னா 31.5 amps கிலோ ஆம்ஸ் 5 கிலோ ஆம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 110 kVல ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து அதிகமா இருக்கும். எனக்கு வோல்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால அதோட கரண்ட் ரேட்டிங் அதிகமா இருக்கும். ஸோ 31.5 கிலோ ஆம்ஸ் per 1 second. அது அந்த கரண்ட் வரைக்கும் 1 செகண்டுக்கு டிஸ்சார்ஜ் வரும். அதுக்கு மேல அந்த கரண்ட் போச்சுன்னா எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகிடும். சிமிலர்லி இங்க 33 kVல பாத்தீங்கன்னா 33 கிலோ வோல்ட் 800 amps 25 கிலோ ஆம்ஸ். வோல்டேஜ் கம்மியா இருக்கிறதுனால இங்க வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து கம்மியாகுது. 3 செகண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணும். ஓகே, and this is your ஐசோலேட்டர் வந்து ரெண்டு ஐசோலேட்டர் வச்சிருக்காங்க. 1250 amps ஒரு ஐசோலேட்டர், 800 amps ஒரு ஐசோலேட்டர் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்சோ we have 3 winding. இது வந்து பிரைமரி வைண்டிங் வந்து 33 kV by √3. செகண்டரி வந்து 3 செகண்டரி. ஓகே, ஸோ 110 volt divided by √3. அதே மாதிரி அடுத்த கோர் வந்து 110 volt divided by √3. அடுத்த கோர் வந்து 110 volt √3. இதுல வந்து 3 கோர் இருக்கும். அப்புறம் பஸ் ஃபோர்ஸ் இன்சுலேட்டர் 33 kV சைடு டியூபை வந்து விஸ்டாண்ட் பண்றதுக்கு பஸ் ஃபோர்ஸ் இன்சுலேட்டர் அது வச்சிருப்பாங்க. இது வந்து ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர். இது ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர் நார்மலா வந்து ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்குன்னா அந்த சப்ஸ்டேஷன் உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து சப்ளை கொடுக்கறதுக்கு வச்சிருப்பாங்க. அது ரேட்டிங் பாத்தீங்கன்னா இங்க 33 kVல இருந்து 433 kV 433 வோல்ட் 100 kVA. அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100 kVA DYN 11. DYN என்ன? டெல்டா ஸ்டார் நியூட்ரல் 11. அத 11 ஷேப்ல வச்சிருப்பான். டெல்டாவும் ஸ்டார், பிரைமரி டெல்டா, செகண்டரி ஸ்டார், ரெண்டும் வந்து நியூட்ரல் 11ல வச்சிருப்பாங்க. அதான் இந்த 11. ஓகே, DYN 11 ஸ்ட்ரிங். இங்க வந்து 3 தான் இருக்கு பாருங்க. 110ல we have number of string வந்து அதிகமா இருக்கும் compared to 33. ஓகே, 33ல 3 தான் ஸ்ட்ரிங் இருக்கும். அப்புறம் இது வந்து 33 kV காலம். இது வந்து டவர் இது. So this is your lamp. டவரோட இது போட்டிருக்காங்க. So this is your plan. இந்த பிளான்ல என்னென்ன இருக்குன்னா this is lightning arrestor. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே lightning arrestor வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து CVD நெக்ஸ்ட். அடுத்து வந்து வேவ் ட்ராப், அடுத்து வந்து ஐசோலேட்டர். அப்புறம் இங்க வந்து this are டவர். இதெல்லாம் வந்து டவர் இது இன்சுலேட்டர்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது வரைக்கும் this up to this we have
110 kV side 110 kV side இது ஃபுல்லா இங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. திஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 110, இந்த பக்கம் 110 சைட், இந்த பக்கம் 33 சைட். ஓகே, 110 bar 33 bar 110 25 MVA. டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கை பொறுத்து தான் சப்ஸ்டேஷன்ல இருக்க எல்லா கரண்ட் ரேட்டிங் எடுப்பாங்க. புரியுதா? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இங்க வந்து 25 MVA MVA, இங்க ஒரு 25 MVA, ரெண்டுத்தோட அடிஷன் தான். நீங்க மொத்த பவர் வந்து பாத்தீங்கன்னா 50 MVA. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25, செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இது டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 1 இது, இதுவும் 25 MVA, இது டிரான்ஸ்ஃபார்மர் 2, இதுவும் 25 MVA. ஸோ 33 bar 110 kV, இந்த பக்கம் 110 kV சைடு, இந்த பக்கம் 33 kV. ஓகேவா? நீ எப்படி வேணா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் எதனா வச்சுக்கலாம். ஓகே, இங்க இருந்தா இப்படி இந்த 33ல இருந்தா 110 சைடு கொடுக்கலாம், 110 சைடுல இருந்தா 33 சைடு கொடுக்கலாம். ஓகே, இவன் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப இதோட டோட்டல் இந்த சப்ஸ்டேஷனோட டோட்டல் பவர் பாத்தீங்கன்னா 50 MVA வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 MVA, அனதர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 MVA. So this is your, so இதுல வந்து this is called line bus. இது வந்து L line line 1 சொல்லிருப்பாங்க. 110 kV side line 1, line 2. This is your bus bar. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பிரின்சிபல் ஆகும். This is your, இது வந்து என்ன பஸ்? மெயின் பஸ். நம்ம ஆல்ரெடி பஸ் பார் ஸ்கீம் பார்த்துருந்தோம்ல, அதுல என்ன டிஃபரன்ஸ் ஸ்கீம் பார்த்தோம். இப்போ இது என்ன பஸ் ஸ்கீம் வரும்? என்ன பஸ் ஸ்கீம் வரும்? இது மெயின் பஸ் ஒன்று, டிரான்ஸ்ஃபர் பஸ் ஒன்று. சரி, எந்த பஸ் ஸ்கீம்ல வரும்? எந்த பஸ்ல ஸ்கீம்ல வரும்? இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் பஸ் இருக்கு, இங்க ஒரு மெயின் பஸ் இருக்கு. இப்போ பஸ் பார் ஸ்கீம் என்ன? இதுல டிரான்ஸ்ஃபர் மெயின் வித் டிரான்ஸ்ஃபர் பஸ் ஸ்கீம். ஓகே, பஸ் பார் ஸ்கீம்ல வந்து பார்த்தா மெயின் பஸ் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் பஸ் இருக்கும். இது பஸ் கப்ளர், இந்த இது இருக்குல்ல பஸ் கப்ளர். இது வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபர் பஸ்ஸையும் மெயின் பஸ்ஸையும் கப்பல் பண்றதுக்கு வியா இது பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்ஃபார்மர் வே. இது பஸ், இது வந்து பஸ் பார், இது டிரான்ஸ்ஃபர் பஸ். திஸ் இஸ் மெயின் பஸ், திஸ் மெயின் பஸ். This is transfer bus. This is transformer 1B, this is transformer 2B. This is on the line bus. This is also line bus. So ஒரு பஸ்ஸுக்கோ பஸ்ன்றது கண்டக்டர்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து ஒரு லைன் பஸ், திஸ் ஒரு அனதர் லைன் பஸ். ஓகேவா? இது டிரான்ஸ்ஃபார்மர் பஸ். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இது டிரான்ஸ்ஃபார்மர் 1, இது டிரான்ஸ்ஃபார்மர் பே சொல்லுவாங்க, பஸ் சொல்லுவாங்க. இது என்னது? இது என்னதுப்பா? இது என்னது? பஸ் கப்ளர். இது பஸ் கப்ளர். இந்த பார்ட் வந்து பஸ் கப்ளர். பஸ் கப்ளர் எதுக்கு யூஸ் ஆகும்? ரெண்டு பஸ் வந்து கப்பல் பண்ணோம். இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பஸ், திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர் பஸ், திஸ் இஸ் மெயின் பஸ். ரெண்டு பஸ்ஸையும் கப்பல் பண்றதுக்கு we have used bus coupler. ஓகேவா? இத வந்து பிளான் இது செக்ஷன்ல பார்த்தா உனக்கு டீடைலா தெரியும். பிஃபோர் தட் SLD பார்த்தலாம். So listen, SLD கவனி. SLD ஓட சிம்பிள் பாத்துங்க. இது என்ன டிரா பண்ணீங்க. ஓகேவா? இது டிரா பண்ணீங்க. 110 kV சிம்பிள், 33 kV சிம்பிள் டிரா பண்ணீங்க. இந்த சிம்பிள் டிரா பண்ணிக்கோ. SLD சிம்பிள் டிரா பண்ணிக்கமா. 33 kV எக்யூப்மெண்ட் சிம்பிள் இருக்கு. ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் என்ன சிம்பிள், என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கு?
ஃபர்ஸ்ட் வந்து லைட்னிங் அரெஸ்டர். லைட்னிங் அரெஸ்டர் சிம்பிள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு ஏரோ போட்டிருப்பாங்க. லைட்னிங் அரெஸ்டர் அதில் இங்கே வந்து 18 லைட்னிங் அரெஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்ல. நம்பர் குவான்டிட்டி வேண்டாம், சிம்பிளா இதை மட்டும் ட்ரா பண்ணிங்க எழுதிங்க. சிம்பிளா டிஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதிங்க. This is your lightning arrestor. This is your potential transformer. So potential transformer la a circle, we have double circle in the output. Okay, and current transformer. This is current transformer, and this is the isolator. Isolator, double break operator with earth switch. Earth switch வச்சிருப்பாங்க. இது earth switch இருக்கு. This is isolator, double break, manual operator without earth switch. Manual operator na manual வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. Manual operator இல்லனா motor வச்சு we can open and close. That's a அது motor operator. Manual operator இது manual operator. This is vacuum circuit breaker. Circuit breaker or symbol, and this is a transformer, station transformer. Station transformer is the auxiliary transformer. This is the we are used for எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பவர் சப்ளை சப்ஸ்டேஷன் உள்ளே இருக்க பவர் சப்ளைக்கு வந்து we can use station transformer. Station transformer யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து லோ வோல்டேஜ் சைடுல இருந்து எடுப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா this is your fuse, HE fuse. HE fuse சொல்லுவாங்க. அதான் 3 phase fuse வந்து we have fuse. அது எங்க இருக்கு காட்டுறேன். சப்ஸ்டேஷன் லேஅவுட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே SLD தான் ட்ரா பண்ணுவாங்க. SLDக்கு இந்த சிம்பிள்ஸ் வச்சு தான் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் லைட்னிங் அரெஸ்டர், அப்புறம் PT, CT, ஐசோலேட்டர், அப்புறம் வந்து சர்க்யூட் பிரேக்கர். இது 33 kV சைடு. ஓகேவா? சிமிலர்லி 110 இது ட்ரா பண்ணிட்டீங்களா? 110 kV side பாத்தீங்கன்னா similarly we have 110 kV side. One 10 kV side on the lightning arrestor. CVT இது CVT. This is potential transformer. This is current transformer. The isolator double switch. The isolator without air switch, and this is a circuit breaker. This is 110 kV circuit breaker symbol pathina we can draw just like a box, rectangle box method irukum. This is power transformer. Power transformer inga delta star. Power transformer 25 MVA. 25 MVA. Primary side on the 33, secondary side on the 110 kV. And this is wave drop symbol is okay. 110 kV side.